இந்த கிராணி ஒரு கேம் பார்த்து உங்களுக்கு தெரியும் தெரியாது எனக்கு. இந்த கிராணிலே ஏற்பட்ட காப்பி வீடியோஸ் இருக்குது. அதில் ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நான் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப். எப்படி நான் ஃபேஸ் நல்லா இருக்கா, ப்ளூடூத்லாம் நல்லா இருக்கா, எனக்கு ஒரே ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது. நான் ப்ரோ பீட்சா 3 போடலான்னு கேட்பீங்க. போடல, நாளைக்கு போட்டுக்கலான்னு விட்டேன். சரி நான் பேச மட்டும் கேளுங்க, மூஞ்சி நான் பார்க்க தள்ளி விட்டு ஓடிடலாமா? கிராணி வேற இருக்குங்க, வேற பொறுமையாக இருக்கணும். இது வேற ரொம்ப காப்பியான கேமு. எந்த அளவுக்கு காப்பி அப்படின்னா இந்த கேம் எடுத்தவனாலேயே இந்த கேமை ஃபினிஷ் பண்ண முடியல. ஏன்னா பொருட்களே கிடைக்காது. ஃபைட்டர் எஸ்கேப் கிடையாது, ஃபைட்டர் எஸ்கேப் சாக்காட எஸ்கேப் கிடையாது. கார் எஸ்கேப் இருக்கான்னு எனக்கு தெரியல. இங்கே ஒரு எஸ்கேப், டோர் எஸ்கேப் இருக்குது. எஸ்கேப் பண்ண முடியுமான்னு தெரியல. கிராணி இந்த கேம்ல கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏழை போய் பார்த்தா தானே தெரியும். எங்கே நாம் போகிறோம், பக்கத்திற்கு போகிறோம். காப்பி கேம்ன்றதுனால பயமாக இருக்கு. ஒரு எடி ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. உங்களுக்காக தான் கேமிங் வீடியோ நான் எடுத்து போடுறேன். சரி போயிடும். ராணி யாருமே இல்லை. சரி எருமை இல்லைன்ற பாருங்க, யாருமே இல்லை. முதல்லலாம் நல்லா தான் பேசி போடுவோம், இப்போ போடவே முடியல. நான் உங்களுக்கு காமிச்சேன்னா என்ன, காமிக்கல, நானும் போய் காமிக்கிறேன். இந்த வெப்சைட் வச்சுருக்கவங்களுக்கு எப்படின்னு தெரியும். கண்ட்ரோல் இருக்கா, கண்ட்ரோல் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணுங்களா? இதெல்லாம் கண்டுபிடிச்சி யாரு பார்த்து எஸ்கேப் ஆகுறியான்னு கேட்குது. ஆமாம், 2 எஸ்கேப் தான், 2 எஸ்கேப் தான். சொல்ல பை ப்ரோ. நம்ம எஸ்கேப் பண்ணுவோம்னு கேட்டாங்கன்னா எனக்கு பொருட்களே இருக்காது. எங்கே இருந்து நம்ம வந்து எஸ்கேப் ஆகும்? கிராணி கேம் விளையாண்டவங்களுக்கு இது கன்ஃபார்ம் தெரியும். இதாங்க நான் சொல்ல வந்தது. நம்ம இந்த காட்டுக்குள்ளே சவால் பண்ண வந்தோம். அப்போ வந்து நான் பின்னாடி வந்து ஒரு கிளவி டங்குன்னு அடிச்சிச்சு. நம்மளை உள்ளே போட்டு ராணி எஸ்கேப் ஆகணும். டே 5 வரையும் தான் இருக்குன்னா எழுதிருக்கு. பக்கத்துல ஒன்றுமே இல்லை. ஒன்றுமேல உங்களுக்கு கிராணி எதில், கிராணி பார்ட்லேயே உங்களுக்கு பிடிச்சது என்னது? கிராணி 1ஆ, கிராணி 2ஆ, கிராணி 3ஆ? அதில் 2 பிளேயரில் உங்களுக்கு எந்த பார்ட் பிடிக்கும் ஓகேங்களா? அதை நான் சொல்லுங்கள். போய் இங்கே என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை. இந்த வீட்டோட பெட்ரோல் போட்டு கொளுத்துக்கடா, எதுவுமே இல்லைண்ணா. கிளவி மாதிரியே தீஞ்சு போயிருக்கு. கன் பார்ட் எப்படி இருக்கு? கன் பார்ட் இது வந்து டூப்ளிகேட் மக்களே, ஒரிஜினல்லாம் கிடையாது. வெயிட் பண்ணுங்க. ஒரே கல்லில் 2 மாங்காய் கிடச்சிருக்காங்க. ஆனால் நம்ம கல்லை வச்சு அடிக்கலையே. நான் எதுக்கு நம்மளுக்கு வீடியோ எப்படி இருந்தாலும் 8 நிமிஷம் தான் இருக்கும்.
வெயிட் பண்ணுங்க, வெளியே போய் பார்க்கலாம் ரோன் இருக்கா. திரும்படா என் தம்பி. தோத்திக்கிட்டே இருக்கேடா. இதில் எதுவும் இல்லை, ஒரு இதுவும் இல்லை. வந்து திறந்துட்டு போடலாம். சி சாரி கைஸ், என்னடா சாரி ப்ரோ. கிரானைட் டூ இருக்கு பார்த்தீங்களா, அந்த டூலை எப்படி அந்த கன் பார்ட் எடுக்கும்போது இந்த மாதிரி இழுத்து விடுவாங்க, அது மாதிரி இழுத்து விட்டுருக்கேன். இந்த கேமில் இருக்க ஒரே கடுப்பு என்ன தெரியுமா, எதை தொட்டாலும் இங்கே பாருங்களேன் ரெட் கலர் ஆயிடும். கிராணி வாட்சுக்கு கம்மின்னு ஆயிடுச்சு. ரொம்ப எழுதுது. நம்மளுக்கு தான் இங்கிலீஷ் தான் அரங்குறையாச்சு. என்ன ப்ரோ உன் மூஞ்சி தெரியாமல் பேக்ரவுண்டு தெரிய மாட்டேங்குது கேட்குறீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு தான் எல்லாம் பார்க்கணும், சரி பண்ணணும். வெயிட் பண்ணுங்க, இருந்தா ஃபோட்டோவை தூக்கி ஓரத்தில் வச்சு பார்க்குறேன். வைக்கிறேன்டா. கேமராவை எல்லாரும் இங்கே வைக்கிறேன். இது வந்து லாக்கு நம்மளுக்கு தெரியும். ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து ஒரே நம்மளுக்கு 2 மாங்காவும் கிடைச்சிட்டு இருக்கு. ஸ்க்ரூ டிரைவர் போய் கீழே போட்டு நம்ம போய் பொருள் இருந்தால் எடுத்துகிட்டு வரலாம் கைஸ். கீழே இறங்குற ஃபீலே இல்லை. இருட்டாக இருக்கீங்க, நம்ம வழி இங்கே இருக்கு. இந்த கையில் தான் ஆண்டும் போனீங்க, ஓகேவா? தெரில 11:43. ஸ்பெஷல் இது நான் வேறு இப்போ எடுத்துக்கணுமா? எப்படி நம்ம பேக்ரவுண்டு நல்லா இருக்கா? ஏன் ப்ரோ இப்போ நான் ஒரு டென்னிஸே போடுறது இல்லைன்னு உங்களுக்கு மனசுக்குள்ள தோணலாம். அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தான் தோணுன்னு நினைக்கிறேன். இப்போ புதுசாக பார்க்குறவங்கள ஒரு சப்ஸ்கிரைப் வேறு பண்ணி விட்டு போங்க. நான் எப்போ விட வரலாம், இருந்தாலும் மேலே வராது, அது ஒரு விஷயம். இன்னைக்கு இந்த கீ எங்கே போடணும் மறந்துட்டேன். மேலே தான் போடணும் எனக்கு தெரிஞ்சு. மேலேனா எங்கே போடணும் நினைக்கிறேன். மேலே நான் கொஞ்சம் படிக்கல ஏறதுக்குள்ள 3 நாள் ஆயிரும் போலிய. அங்கே தர்பூசணி இருக்கு, நான் பார்த்துட்டேன். ஓகே, நம்ம இங்கே படிக்கலையே போட்டு போகலாம். போவேன்
தர்பூஸ் தர்பூசணி பக்கத்தில் நம்ம இருக்குங்க. வயசான காலத்துல ஏன் அப்படி கத்துற? சார் நாங்க ஒன்றும் தப்பானவங்க இல்லை. 3 பொருள் இருக்குங்க. பண்றாங்க கட்டிங் பிளேடு அவங்க வீட்டுல லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் வந்திருக்காங்க. எஸ்கேப் ஆகிற மாதிரி தான் இருக்கும். வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பாருங்க. என்ன கேமில் நம்ம எஸ்கேப் ஆக மாட்டோம் சொல்லிட்டேன். ஆமாம் கிடைக்கிற பொருளை வச்சு ரன் பண்ணிட்டு போகலாம். அப்படியே பண்ணி வச்சுருக்காங்க.